ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, போத்தி சொர்ண மஹாலில் வந்து சீட்டு ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து சீட்டு ஸ்கீமில் வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. அகெயின் வந்து முதல்ல இருந்த மாதிரியே வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இது சிம்லரில் பார்த்தா இந்த ஜிஆர்டியோட ஸ்கீம் மாதிரியே வந்திருக்குது. அவங்க ஜிஆர்டிலையும் இப்போ சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி ஒரு லாங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ கிஃப்ட்டும் ஆர் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனோடு கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணுறவங்க அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். போத்தி சொர்ண மஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கொண்டு வந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நியூ சொர்ண சுபிக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆல்ரெடி வந்து ஓல்டு ஸ்கீம் தான். அதை தான் வந்து இப்போ அகெயின் வந்து மாடிஃபை பண்ணி அதே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. தென் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒன் டைம் டெபாசிட் அந்த ஸ்கீமும் இருக்குது. அந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சொர்ண விருட்சம். இந்த ரெண்டு ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நியூ சொர்ண சுபிக்ஷம், அது வந்து மந்த்லி நம்ம சீட்டு கட்டுற ஸ்கீமு. அதில் வந்து நம்ம மாதம் வந்து அமௌண்ட் வந்து கட்டுறது வந்து கிராமாகவே வர வச்சுட்டு வருவாங்க. நீங்கள் இப்போ 11 மந்த் கட்டுறீங்கன்னா 11 மந்த் வந்து மினிமம் ஸ்டார்டிங் வந்து 1000 ருபீஸ் இருந்துச்சுன்னா 1000 ருபீஸை வந்து நீங்கள் மினிமமாக வச்சு நீங்கள் வந்து கட்டிக்கிட்டே வரலாம். தென் பார்த்தீங்கன்னா வந்து அப் டு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 18% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து கவர் பண்ணி தராங்க. கோல்டு, சில்வர் அண்டு வந்து டைமண்ட் எல்லாத்துக்குமே வந்து 18% வரைக்குமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அப் டு 18% வரைக்கும் விஏயில் வந்து ஃப்ரீ. தென் பார்த்தீங்கன்னா வந்து டைமண்டில் வந்து 18% அண்டு சில்வர்லேயும் வந்து 18% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஜாயினிங் கிஃப்ட் இருக்குது. நான் வந்து கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் ஜாயினிங் கிஃப்ட்டு. இவங்கக்கிட்ட ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும் போது வந்து போத் ஆன்லைன்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வந்து டிஜி கோல்டு ஸ்கீம் இருக்குதுல்ல, அதிலே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். டிஜி கோல்டு பற்றி ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன் போத்திஸ் பற்றி. நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து லிங்க்கில் தரேன் கீழே. தென் பார்த்தீங்கன்னா வந்து போத்தீஸில் வந்து 100 ருபீஸ்லேருந்தே டிஜி கோல்டு வந்து சேவிங்ஸ் வந்து இருக்குது. மினிமம் வந்து 7% அப் டு வந்து பெனிஃபிட்ஸ் தராங்க. நல்ல ஸ்கீமு. அதுக்கும் வந்து எண்ட் ஆஃப் த இயர் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணும் போது வந்து ஃப்ரீ கிஃப்ட்டும் தராங்க டிஜி கோல்டுக்கும். ஆனால் என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லலை. நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணணும், சின்னதாக அமௌண்ட் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே ட்ரை பண்ணலாம். இதில் வந்து 3% ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும். இவங்க கட்டுற அமௌண்ட் வந்து நமக்கு வந்து அப்படியே வந்து கிராமாகவே வர வச்சுட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும். எல்லா ஆன்லைன் மோட்லேயும் நம்ம பேமெண்ட் கட்டிக்கலாம். நெஃப்ட்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட்ஸு இதில் வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதா இருப்பீங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ப்ரீ க்ளோஸ் பார்த்திங்கன்னா வந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறமே ப்ரீ க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நம்ம கட்டுற சீட்டுக்கு எப்போவுமே வந்து நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணக்கூடாது. ப்ரீ க்ளோஸ் பண்ணால் அது நமக்கு தான் நஷ்டம். ப்ரீ க்ளோஸ் யாரும் பண்ணாதீங்க. சீட்டு ஒன்று போட்டிங்கன்னா அதில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து கோல்டை தவிர வேறு எந்த ஐட்டம்ஸ் எடுத்தாலும் வந்து ஆன்டிக் அண்ட் வந்து ஸ்டோன்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டோன் சார்ஜஸ் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி வரும். அது மாதிரி வந்து 18% உள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் கவர் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒரு 20-25 அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வேஸ்டேஜில் எடுத்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் தான் தரணும். இதில் சைடில் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ வந்து வேஸ்டேஜ் கவர் ஆகும் அப்படின்ட்டு. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த ரத்தினம், கற்கள் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லாமே வந்து 18% வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து நமக்கு வந்து கோல்டு வாங்கும் போதே சீட்டு போடும் போதே நம்ம எந்த மாதிரி ஸ்கீம் போட்டு நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு ஐடியா பண்ணிவிட்டு போடுங்க. போடும் போதே வந்து நம்ம எவ்வளோ கிராம் சேவ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்லரி கவர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ ஒரு 1000 ரூபாய் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 கிராம் கவர் பண்ண போகிறீங்கன்னா அந்த 2 கிராம் ஐட்டம்ஸில் ஸ்டோன்ஸ் இல்லாத ஐட்டம்ஸாக வாங்க. ஃப்யூச்சர் சேவிங்ஸுக்காக நீங்கள் 1000 ரூபாய் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 4 கிராம் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கையிலேருந்து நீங்கள் தான் காசு போடணும். அது இல்லாமல் வேஸ்டேஜ் சார்ஜஸ் எல்லாமே நீங்கள் தான் கவர் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இவங்கக்கிட்டே இருக்கிற இன்னொரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் டெபாசிட். நிறைய பேர் வந்து ஒன் டைம் டெபாசிட் எங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ இவங்கக்கிட்டேயும் வந்து நல்லா இருக்குது. இது வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து 25,000 வந்து நம்ம கட்டுற மாதிரி வருது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 25,000, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்குமே நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓல்டு கோல்டு வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அதுக்கு வந்து எந்த லிமிட்டும் கிடையாது. 22 கேரட் கோல்டு எது வேணால் இருந்துச்சுனாலும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். இதுக்கும் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அப் டு வந்து 20% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து கவர் பண்ணி தராங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெட்டிங்ஸு, இப்போ எதனா ஒரு சடங்கு எதனா ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னா ஒன் டைம் டெபாசிட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 20% வரைக்கும் வேஸ்டேஜ் கவர் ஆகுது. இது லாக்கிங் பீரியட் மாதிரி தான். ஒரு 6 மந்த்ஸ்லேருந்தே நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். 6 மந்த்ஸில் வந்து நீங்கள் வந்து
வந்து கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து வேஸ்டேஜில் வந்து அவங்க ஃப்ரீ பண்ணி தருவாங்க. இப்போ வந்து நான் ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் வந்து டெபாசிட் பண்ணி ஏதோ கோல்டு எடுக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றதையும் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், நான் கொடுத்துருக்குற ஸ்க்ரீனில் 50 to 10% வரைக்குமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் வேஸ்டேஜில். 7th மந்த்னா வந்து 60%, 8th மந்த்னா 70%, 9th மந்த்னா 80% அப்படின்ற மாதிரி அந்த பர்சன்டேஜும் கொடுத்துட்டு எவ்வளோ வரைக்கும் வந்து வேஸ்டேஜ் வந்து கவர் ஆகும் அப்படின்றது சைடில் கொடுத்துட்டாங்க. 10th மந்த் எடுக்க போகிறீங்கன்னா 90% ப்ளஸ் வந்து 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ. 11th மந்த் ஃபுல்லாகவே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 100%, 20% உள்ள வேஸ்டேஜ் உள்ள ஐட்டம் எடுத்துக்கலாம். ஆன்டிக் எல்லாமே நிறைய பேர் வாங்கணும்னு நினைப்பீங்க, வேஸ்டேஜ் கவர் அதிகமாகுது வேஸ்டேஜ் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து ஒன் டைம் டெபாசிட் பண்ணி ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்குற ஒன் டைம் டெபாசிட்டோடைய வேஸ்டேஜ் எல்லாம் சில்வர், ஆன்டிக், தென் பார்த்திங்கன்னா வந்து டைமண்ட்ஸ், அதுக்கெல்லாம் வந்து வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. நான் ஸ்க்ரீனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து கிஃப்ட் இருக்குதா அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து கிஃப்ட் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3% வந்து ஜிஎஸ்டி நம்ம தான் கட்டணும். எக்கார்னு கொண்டு வந்து இந்த கேஷ் வந்து நம்ம வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க கேஷாக அப்படின்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் ஜுவல்லரி தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்றது. இதில் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்கு தான் இந்த ஒன் டைம் டெபாசிட் போடுறீங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ஜுவல்லரியாக எடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். கோல்டு காயின் நிறைய டைம் வந்து ஆஃபரே இல்லாமல் கொடுப்பாங்க. வேஸ்டேஜ் வந்து நமக்கு ஃப்ரீ, இந்த அக்ஷய திதி கூட கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து சீட்டு போட்டிங்கன்னா வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கிற டைமில் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆன்லைன் லிங்க்ஸையும் கொடுத்துருக்குறாங்க, ஸ்கேனர் கொடுத்துருக்குறாங்க, கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது. அதே மாதிரி அவங்க வந்து கிஃப்டெல்லாம் என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நிறைய கடையில் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ஸ்கீம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மாறிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா வந்து 50% வரைக்கும் கவர் ஆகும் வேஸ்டேஜில் 18ல் அப்படின்ற. அப்போ 9% வந்து நம்ம தான் கையிலேருந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லா பக்கமும் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால வந்து இவங்களும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம் மேபி. ஸ்கீம்ஸ் நல்லா இருந்தது, கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வந்து போத்தீஸ் வந்து சொர்ணமஹால் வந்து ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா டவுன்லேயும் இருக்குது. நெல்லை, சென்னை, திருவனந்தபுரம், அது இல்லாமல் இப்போ நிறைய பக்கமும் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது ஓல்டு பிளாம்ப்ளேட் தான். நியூ பிளாம்ப்ளேட்டில் வந்து என் கையில் இன்னும் வரல. வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை காமிச்சு சொல்கிறேன். நிறைய பக்கம் வந்ததுனால வந்து உங்கள் நியர்பெஸ்ட் கடை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போட்டு ட்ரை பண்ணுங்கள். தென் அதே மாதிரி வந்து டிஜிகோல்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண ஆரம்பிங்க. 100 rupees தான், ஈஸியாக தான் இருக்குது. இவங்க ஆப்பும் ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இவங்க ஆப்பு. இப்போ வந்து ஃப்ரெண்ட்லி யூஸராக தான் இருக்குது, நல்லா இருக்குது. என்னோடய லிங்க்ஸ் தரேன். நீங்கள் யாரா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என்னோடய கோடும் கொடுக்குறேன். அது மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா 20 rupees வந்து இன்ஸ்டால் வந்து போனஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய்.